ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் நல்லபடியாக ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரக்கூடிய நாட்களில் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இ புக்லெட்டோட வீடியோ தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். இந்த இ புக்லெட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் இந்த இ புக்லெட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, அதாவது நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு தேவையான A to Z டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இ புக்லெட்டில் தான் என்னாச்சு பார்த்தா நமக்கு கிடைக்கும். இந்த இ புக்லெட் வந்து நமக்கு இந்த வருஷத்துக்கான இ புக்லெட் வந்து எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு ரேண்டம் நம்பர் வெளியே வந்த பின்னாடி ஆன்லைன் கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் வந்து நமக்கு கொடுப்பாங்க. சரியா, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ரவுண்ட் 1 அப்படின்னு சொல்லி நமக்கு ரேங்க்லாம் வந்த பின்னாடி நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து கொடுப்பாங்க. அப்போ இந்த இ புக்லெட் வந்து கிடைக்கும். சரி சார், இப்போ இந்த இ புக்லெட் வச்சு நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது இதில் வந்து எல்லா காலேஜோட டீட்டெயில்ஸ். சரியா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், எது கவர்மெண்ட் காலேஜ், சரியா, எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டுவன்ஸ் காலேஜ் வந்து என்னென்ன இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இதில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் நான் வருவேன் சார், நான் வந்து செகண்ட் ரவுண்டில் வருவேன் சார், நான் வந்து தேர்ட் ரவுண்டில் வருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா இருக்கும். அப்போ கவுன்சிலிங்க்கு நம்ம இப்போ இருந்தே ரெடி ஆகணும். ஏன்னா இப்போ இருந்தே நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயத்தமானால் மட்டும்தான் நாம் கவுன்சிலிங்கை நல்லபடியாக கொண்டு போய் நம்ம என்ன பண்ணி சொல்லி சேர்க்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து இப்போ நான் சென்னையில் வந்து நான் வந்து ஒரு சிஐடி காலேஜ் படிக்கலான்னு இருக்கேன், நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு சிஐடி காலேஜ் நான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதோட கவுன்சிலிங் கோடு என்ன? ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்களா, செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு அதோட கவுன்சிலிங் கோடு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ கவுன்சிலிங் கோடு, அதுக்கப்புறம் பக்கத்தில் காலேஜ் நேம். சரியா, இது ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு பேப்பர் எடுங்க. ஒரு பேப்பர் எடுத்து எனக்கு வந்து இந்த கவுன்சிலிங் கோடு இந்த காலேஜ், இந்த கவுன்சிலிங் கோடு இந்த காலேஜ். ஏன்னா நாம் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். சரியா, ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டு. நீங்கள் குறைவான மார்க் எடுத்திருந்தாலும் உங்களால் நல்ல காலேஜ் போக முடியும் அப்படின்னா அதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப முக்கியம். சார், எனக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்லாம் எனக்கு போட தெரியாது சார், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு போட்டு கொடுப்பீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கும் நம்ம ரெடியாக தான் இருக்கிறோம். சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கிறோம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லுவோம். அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டீங்கன்னா நாம் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து பண்ணி கொடுத்துருவோம். சரியா, எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய என்னென்னா எனக்கு வந்து இப்போ சென்னையில் டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், டிஎம்ஐ காலேஜ்னு சொல்லுவீங்க. ஆனால் அதோட கவுன்சிலிங் கோடு என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அந்த கவுன்சிலிங் கோடு என்னன்னு சொல்லி இப்போ தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது இ புக்லெட் இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். சரியா, இந்த இ புக்லெட்டில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜை பற்றி A to Z டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, அதாவது அந்த காலேஜில் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதோட பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்ன, உள்ளே இருக்க பேங்க் என்ன. சரியா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன பண்ணிப்பாங்கன்னா சவிதா காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12-16. இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA அக்ரிடேஷன் வாங்கலை. இங்கே பாருங்கள், எஸ் ஆர் நோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இங்கே பாருங்கள், NBA அக்ரிடேஷன் எந்தெந்த கோர்ஸுக்கு வாங்கியிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வாங்கியிருக்காங்க, இசிக்கு வாங்கியிருக்காங்க, ட்ரிபிள்இக்கு வாங்கியிருக்காங்க, ஐடி வாங்கியிருக்காங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வாங்கியிருக்காங்க, NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. 2025 வரைக்கும் இருக்குது. NBA அக்ரிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் இருக்குது. இந்த வருஷம் அவங்க எப்படி இருந்தாலும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, அப்போ இந்த மாதிரி A to Z டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இ புக்லெட்டில் ஒரு காலேஜை பற்றின எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த
புக்லெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். சரியா? அதனால் இதை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். சரியா? அந்த முக்கியமான நாட்கள் நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு ரெடி பண்ணி வைங்க. ஒரு 2 காலேஜோ இல்லை 3 காலேஜோ போய் விசிட் பண்ணுங்கள். அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நல்லபடியாக பார்த்துட்டு அதை சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.